வணக்கம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கருவறையில் சுமக்க முடியாது என நீ வகுப்பறையில் சுமந்த என் ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள். கல்வி கண்களை திறந்து காலத்தால் அழியாத பொக்கிஷம் தந்த என் ஆசானுக்கு, என் தலைமுறை செழிக்க வழிகாட்டிய என் குருவிற்கு, கல்லை செதுக்கி எங்களை சிற்பிகளாக்கி வடிவமைத்த ஆசிரியர்களுக்கு ஆயுசு உள்ளவரை நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். நாங்கள் படிக்கிறச்ச 6வதுல தான் ஆங்கிலம்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஏபிசிடி கற்றுக்கிறதுக்கே 1 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் பேர் கற்றுக்கிறதுக்கு 1 வாரம் ஆகிடும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாது. எடுத்த உடனே பேசேஜ் தான் படிக்கணும் நாங்கள். அதனால் ஆங்கிலம் அவ்வளவா வரவும் வராது. அதை நாங்கள் தமிழில் எழுதி தான் படித்து நாங்கள் ஓரளவுக்கு வந்தோம். ஆனால் எனக்கு டீச்சர் ஆகணுன்ட்டு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி நான் இரவு பாடசாலையில் கிராமப்புறத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, அதாவது சைல்ட் லேபர் சொல்லுவாங்க. காலையில் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. மாலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நான் ஒரு ஊக்குனராக, ஏறத்தாழ ஆசிரியர் பணி மாதிரி தான், நிறைய எழுத்தறிவு, எண்ணறிவு, விழிப்புணர்வு எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். எங்கள் கிராமத்தில் போட்ட விதை இன்றைக்கி நல்ல ஒரு விருட்சமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் தான். அவங்களுடைய பேர்கள்லாம் எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன். நல்லையா கணபதி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க பொண்ணு தான் ஆண்டாள் பிரியதர்ஷினி. பிச்சையம்மாள்னு ஒரு ஆங்கில டீச்சர், அப்புறம் இன்னொரு பிச்சையம்மாள் ஃபிசிக்ஸ் டீச்சர், ஜான் பீட்டர் பால், வசந்தகுமாரி, சரஸ்வதி, ஸ்டெல்லா, இது மாதிரி நிறைய இருக்காங்க. பேர்லாம் மறந்து போச்சு வயசானதில். நாங்கள் 76ல் தான் நாங்கள் பள்ளி படிப்பை முடித்தோம். அதாவது அப்போ 11ஆவது வகுப்பு. அதுக்கப்புறம் தான் +2 ஆக்குனாங்க எங்கள் செட்டோட. எங்கள் பிள்ளைங்களாம் நாங்கள் கற்ற கல்வி மூலம் எங்கள் பிள்ளைங்களை எல்லாருமே சிறப்பாக இருக்கிறோம். அந்த கல்வி காலத்தால் அழியாதது, கல்வி வந்தாலும் எடுக்க முடியாதது. அவர்களுக்கு இந்த நாளில் நன்றி சொல்கிறத நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.